வணக்கம் மை டியர் ஜோன்மேட்ஸ், வெல்கம் டு சஃபி ஜோன். நான் உங்க ஷஃபி அண்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரீல்ஸ் அண்ட் மீம்ஸ் ரியாக்ஷன். எவ்வளவு நாள் ஆனாலும் வெயிட் பண்ற ஜெசி, உனக்கு 50 வயசு ஆகும்போது ஒத்துப்பாரா? வெஜிடேரியனுக்கு ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருந்துச்சு. ஸோ ஸ்பைசி பன்னீர் கேக். வழக்கம் போல தான் இன்ஸ்டாகிராமை ஸ்க்ரோல் பண்ணும்போது நம்ம கண்ணில் மாட்டின இன்ட்ரெஸ்டிங்கான, ஃபன்னியான, ஏன் அமானுஷ்யமான ரீல்ஸ் அண்ட் மீம்ஸ் எல்லாம் உங்களுக்காக அப்படியே பொறுக்கி எடுத்து வந்திருக்கேன். வரிசையா பார்த்துருவோமா? கணவன் மனைவியோட பேச்சை கேட்பதற்கு ஒரு பிரியாணி இலை எடுத்து கணவன் பெயரை எழுதி அதுக்கு பக்கத்துல மனைவி பெயரையும் சேர்த்து எழுதி கொள்ள வேண்டும். பிறகு அதனை ஒரு டப்பாக்குள்ள போட்டு அதுல பச்சை கற்பூரம் வைத்து 48 நாட்கள் வீட்டுல ஏதாவது ஒரு அலமாரியில வைக்கணும். புதுசு புதுசா உருட்டுறாங்களே. இந்த பதட்டம் எல்லாம் சனி தசை முடியற வரைக்கும் தான். சரி ரைட், நீ சொல்ற மாதிரியே 48 நாளைக்கு அதை எடுத்து வச்சாச்சு. அதுக்கப்புறமும் புருஷன் முட்டாட்டி பேச்சு கேட்கலனா அதுக்கப்புறமா வெத்தலையில எழுதுகள், அதுக்கப்புறமா வாழை இலையில் எழுதுகள் தான் சொல்லுவியா? இவங்களையெல்லாம் நம்ம பகைச்சிக்கவே கூடாது. இவன் ஃப்ராடா மாமா, இவனை பார்த்து ஏன் பயப்படுற? இதுல கொடுமை என்னன்னா, ஆல்ரெடி கல்யாணத்துக்கு அப்புறம் அம்புட்டு புருஷனும் பொண்டாட்டி பேச்சு தானே கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு போயிட்டு பிரியாணி இலையில எல்லாம் எழுதி போடணும். பொண்டாட்டி தலை தாங்க முடியாது. எத்தனை பேர் குட்டி வந்துக்கிறீங்க? எல்லாம் கை தூக்குங்க. இந்த பொண்டாட்டி புருஷனுடைய பேச்ச கொஞ்சம் காது கொடுத்து கேட்கறதுக்கு என்ன பண்ணணும்? அதுக்கு ஏதாச்சும் வழி இருந்தா நீ சொல்லு, நானே ட்ரை பண்றேன். நான் என்ன மாதிரி பல பேர் ட்ரை பண்ணுவாங்க. ஹைபோதெட்டிக்கல் क्वेश्चन. ஃப்ளிங்னு ஒன்று இருக்குது சார். ஜஸ்ட் நம்ம மீட் பண்ணுறோம், பேசுகிறோம், சும்மா வெளில போய் டேட்டிங் மட்டும் பண்ணிட்டு அதுக்கு மேலே சீரியஸ்னஸ் கிடையாது. மைனர் வாழ்க்கையில் இதெல்லாம் சகஜம் தானே. சிச்சுவேஷன்ஷிப் அப்படின்றது என்னன்னா, ரெண்டு பேரும் ரிலேஷன்ஷிப் மாதிரி தான் இருப்பாங்க, பட் தே டோன்ட் மேரி. இந்த ரிலேஷன்ஷிப்பை கண்டினியூ பண்ண விருப்பம் இல்லை வாசு, இப்போவே இங்கேயே முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் கம்யூனிகேஷன்ஷிப்னு ஒன்று இருக்குது சார். லவர்ஸ் மாதிரி பேசுவாங்க டெய்லி, ஹாய்மா, சாப்பிட்டியா, செல்லம், புஜ்ஜி அப்படின்னு சொல்லிட்டு. பட் அவங்க லவ் கிடையாது, அவங்க இதுவும் பண்ண மாட்டாங்க. எத்தனை சிப்புடா? ரிலேஷன்ஷிப்ன்றது ஒண்ணுதான், அதுக்குள்ள கம்யூனிகேஷன் சிப்பா, அந்த சிப்பா, இந்த சிப்பா. ஆனா எல்லா சிப்புலையும் நல்லா பேசிப்பாங்க, பழகிப்பாங்களா. ஆனா கடைசி வரைக்கும் கல்யாணம் மட்டும் பண்ணிக்க மாட்டாங்களா. ரெண்டு பேருமே இங்க போயா பழகுறா, ரொம்ப பிடிச்சு போச்சுன்னா கை குலுக்கி பிரிகிறா. இன்னும் எத்தனை சிப்பு இருக்குன்னு கேட்போம். பெஞ்சிங்னு ஒன்று இருக்கு சார். முக்கியமா அவங்க கமிட்மெண்ட்ல இறங்கிட மாட்டாங்க. ஜஸ்ட் ஒரு பெஞ்ச்ல உட்கார வைக்கிற மாதிரி உட்கார வச்சுப்பாங்க. இவங்க இல்லனா அவங்க அந்த மாதிரி வச்சுப்பாங்க. அதுக்கு பேரு பெஞ்ச் இல்லம்மா, அதுக்கு பேரு சப்ஸ்டிட்யூட். எனக்கு ஆளு லீவ் போட்டான்னா வேற ஒரு ஆளை நீ யூஸ் பண்ணிப்ப. அப்பா லைன்ல வராரு, கட் பண்ணு. சொல்லுடா. அப்பா கிட்ட பேசிட்டு இருந்தேன். நல்லா இருக்குடா பெஞ்ச். ஃப்ளர்டேஷன்ஷிப்னு ஒன்று இருக்கு சார். போயிட்டு அவங்க கிட்ட ஃப்ளர்ட் பண்றது, அழகா இருக்க, கியூட்டி, செக்ஸி, அது இதுன்னு ஹாட் அப்படின்னு போட்டு பேசிப்பாங்க. பட் அவங்க லவ் உண்மையாவே ரிலேஷன்ஷிப்ல இருக்க மாட்டாங்க, மேரேஜும் பண்ண மாட்டாங்க. லட்டு மாதிரி நீங்க இருக்கீங்க, அதனால தான் உங்ககிட்ட லட்டு கொடுக்கலான்னு வந்தேன். அடோ பாவிகளா டேய், கடைசி வரைக்கும் அந்த புள்ளைய பாருங்க, பேரு மட்டும் தான் மாறுது. சிச்சுவேஷன்ஷிப், கம்யூனிகேஷன்ஷிப், ஃப்ளர்டேஷன்ஷிப், பெஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ண மாட்டாங்களா, ரிலேஷன்ஷிப்ல இருக்க மாட்டாங்களா, அவங்க மேரேஜும் பண்ணிக்க மாட்டாங்களா, மத்தபடி மத்த எல்லாத்தையுமே பண்ணிப்பாங்களா. டேய், அந்த தங்கத்தை தூக்கினு வாங்கடா. இதுக்கு எதுக்குடா இத்தனை பேர் வச்சுட்டு சுத்திட்டு இருக்கீங்க? சிம்பிளா கள்ளக்காதல் அப்படின்னு முடிச்சிட்டு போயிடலாம்ல. கள்ளக்காதல் அட நானா சொல்றேன், படிச்சவன் தான் சொல்றேன். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நம்ம ஸ்கூலு காலேஜ் படிக்கும் போதெல்லாம் நமக்கு தெரிஞ்சது மொத்தமே 2 லவ் தான். ஒன்னு ஒன் சைடு லவ், இல்லனா 2 சைடு லவ். ஆனா இப்போ வகை வகையா பிரிச்சு கூறு போட்டு வச்சிருக்காங்க. போனா வராது, பொழுது போனா கிடைக்காது, வாங்க வாங்க. ஃபைனலி உலகநாயகன் ஃபவுண்ட் ஹிஸ் ஆப்பனன்ட். படம் எப்படி சார் இருக்கு? படம் எப்பவுமே நல்லா இருக்குல்ல. படம் நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு சொல்ல தெரியல. படம் நல்லா எடுத்திருந்தா கண்டிப்பா நல்லா இருக்குன்னு சொல்லிருக்கலாம். படம் நல்லா எடுத்துக்கா நல்லா இருக்கு எனக்கு தெரியல, அவருக்கு தெரியல. ஒருவேளை படம் நல்லா எடுத்து படம் நல்லா இல்லைன்னு தான் தப்பு. ஆனா நல்லா அந்த படத்துக்கு நல்லா இல்லைன்றது என்ன தப்புன்னு தெரியல. ஆனா படம் நல்லா இருக்கா நல்லா இல்லையா இப்போ எனக்கு தெரியல. படம் நல்லா எடுத்திருக்காம இருந்திருந்தா நல்லா இல்லை சொல்லி. ஆனா படம் எப்படி தெரியல, நல்லா இருக்கா தெரியல. ஃபர்ஸ்ட் லைஃப் அங்க என்ன பாக்குறீங்க? கை தட்டுவாங்கன்னு பார்த்தேன். பிரஸ்லாம் கை தட்ட மாட்டாங்க. மேற்கொண்டு சொல்லுங்க. ஓகே. அதாவது உலகநாயகனுக்கு உலகநாயகனுடைய ஸ்டைல்லயே ஒரு ரிவ்யூ கொடுத்தா அது எப்படி இருக்குமோ அத மனுஷன் பக்காவா பண்ணிருக்காப்ல. ஆனா நல்லா அந்த படத்துக்கு நல்லா இல்லைன்றது என்ன தப்புன்னு தெரியல. ஆனா படம் நல்லா இருக்கா நல்லா இல்லையா இப்போ எனக்கு தெரியல.
இவர் உலக நாயகனுடைய ஸ்டைல்ல என்னத்தை சொல்ல வராரு அப்படிங்கிறது படம் பார்க்காதவங்களுக்கு வேணா புரியாம இருக்கலாம், படம் பார்த்தவனுக்கு கண்டிப்பா புரியும்டா. ஏன்னா பாதிக்கப்பட்டதுல நானும் ஒருத்தன்டா. 8 அடி பாஞ்சா நீ 18. அப்ப நான் பட்ட வேதனை இருக்கே, அந்த வேதனை. லக்கி துல்கரா. தம்பி, என் பேரு அம்மா தெரியாது, பொண்ணு தெரியாது, பிறக்கும் போதே என் தலையில எழுதி வச்சுட்டாங்க. காயல் பட்டக்கார தமிழில இருந்து பிறந்தது ஜப்பான் மொழி. அத்தே கண்ணுல பட்டிருந்தா என்ன ஆயிருப்பேன், தார் ஆயிருப்போமே. உண்மையிலே துல்கர் சல்மான் வந்து லக்கி பாஸ்கர் தான். ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து இந்தியன் டூர்ல சித்ரா ரவீந்திரன் சோசியல் மீடியா அந்த கேரக்டர் பண்ண வேண்டியது நல்ல வேலை ஏதோ ஒரு ரீசன்னால தப்பிச்சிட்டாப்ல. நீ யாரியா? சித்ரா அரவிந்தன் சோசியல் மீடியா. அதுக்கப்புறம் தக் லைஃப்ல யாரோட ரோல், நம்ம எஸ்டிஆர் ரோல பண்ண வேண்டியது அதுல இருந்து ஏதோ ஒரு ரீசனால டிராப் ஆனதுனால மறுபடியும் தப்பிச்சிட்டாப்ல. அத்தே கண்ணுல பட்டிருந்தா என்ன ஆயிருப்பேன், தார் ஆயிருப்போமே. யோசிச்சு பாருங்க, ஒருவேளை ரெண்டுலயும் மாட்டி இருந்தாப்லனா மனுஷன் எத்தனை மீம்ஸ்ல மாட்டி தவிச்சிருப்பாரு. ஆனா சும்மா சொல்லக்கூடாது, லக்கி பாஸ்கர் அப்படிங்கிற ஒரு படம் பண்ணாலும் பண்ணாரு, அவர் சைடுல லக்குன்ற காத்து அடிக்கதான் செய்யுது போல. பேச்சுல எவ்வளவு ஆணவம், ஆணவம் இல்ல தைரியம். என்ன வேணும் உனக்கு? பெருசு சிறுசு ரெண்டுடைய கண்ணும் திருச்சா வேலைதான். இந்த ட்ரெய்லர்ல ஆடியோ லான்ச்ல ப்ரொமோஷன்ல எல்லாம் இனிமே நான் தான் ரங்கராய சக்திவேல் அப்படின்ற டயலாக் தான் பயங்கரமா ப்ரோமோட் பண்ணாங்க. ஸோ அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது சரி ரைட், இந்த கோட்டு படத்துல தளபதி சிவகார்த்திகேயன் கையில துப்பாக்கி கொடுத்து இனிமே அவர் தான் அடுத்து தளபதி போல இருக்கின்ற அளவுக்கு பேசினாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி ஏதோ ஒன்று வைக்க போறாங்கன்னு சொல்லி பார்த்தா படம் பார்த்ததுக்கு அப்புறமா தான் தெரிஞ்சிச்சு சிம்பு ஏன் ரங்கராய சக்திவேலா மாறணும்னு துடிச்சாருன்னு. எவ்வளவு நாள் ஆனாலும் வெயிட் பண்றேன் சசி, உனக்கு 50 வயசு ஆகும்போது ஒத்துப்பாரா? ஆனா படத்திலேயே எனக்கு ரொம்ப பிடிச்சது அந்த போட்டி தான்டா. ரங்கராய சக்திவேல் இடத்துக்கு யாரு வர போறாங்கிறதுக்கெல்லாம் போட்டி கிடையாது, கிறிஸ்டா யாருக்கு அப்படிங்கிறது தான் போட்டியே. ബ്രോ ക്രിയേറ്റഡ് a problem for solution. അപ്പൊ ഇതാണ് ഞാൻ കണ്ടുപിടിച്ച ഏറ്റവും പുതിയ വാച്ച്. ഈ വാച്ചിൽ നിങ്ങൾക്ക് ബാറ്ററിയോ ചാർജോ ഇല്ലാതെ തന്നെ സമയം നോക്കാൻ പറ്റും. ഈ ഒരു വാച്ചിൽ ഇതേപോലെ QR കോഡ് നിങ്ങൾക്ക് കാണാം. വളരെ സ്റ്റൈലിഷ് ആയിട്ടുള്ള വാച്ചാണ്. നിങ്ങളുടെ മൊബൈൽ എടുത്ത് ക്യാമറ എടുത്ത് ഇത് സ്കാൻ ചെയ്ത് കഴിഞ്ഞാൽ ഇതേപോലെ നിങ്ങൾക്ക് സമയം കാണാൻ പറ്റും. அதாவது இந்த வாட்சுக்கு பேட்டரியோ சார்ஜ் போடணும்ன்ற அவசியம்லாம் கிடையாது. அதுல ஒரு QR கோடை ஒட்டி வச்சிருக்காப்ல, மொபைலை எடுத்து ஸ்கேன் பண்ணி பார்த்தா டைம் என்னன்றதை தெரிஞ்சுக்கலாமா. ஏண்டா அதுக்கு மொபைல்லே டைம் பார்த்துட்டு போயிடலாமேடா, அது அனாவசியம். புதுசா ஒரு கண்டுபிடிப்பை கண்டுபிடிக்க சொன்னா இப்படிலாம் கண்டுபிடிக்க கூடாதுன்னு ஊரே கண்டுபிடிக்கிற அளவுக்கு கண்டுபிடிச்சிருக்கான். தாத்தா உங்க பாதத்தை தொட்டு வணங்குறேன், திருந்திங்கடா கண்ணு, திருந்திங்கடா. ஒர்க் ஃப்ரம் ஹோம் இல்ல ஒர்க்ஷிப் ஃப்ரம் ஹோமா? Tecnologia. டெக்னாலஜி வளர வளர நம்ம ஆட்கள் அதுக்கேற்ற மாதிரி அப்கிரேட் ஆயிக்கிறாங்க. கம்ப்யூட்டர் காலம் அதான் நாங்களா மாறிக்கிட்டோம். எதுக்கு வீட்டுல இருந்து அவ்வளவு தூரம் டிராவல் பண்ணிக்கிட்டு, அதான் நம்மளுக்கு இங்க இருந்தே தெரியுதுல, அதனால இங்க இருந்தே சாமி கும்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுல இருந்தே ஒர்க் ஃப்ரம் ஹோம் மாதிரி ஒர்க் ஃப்ரம் ஒர்க்ஷிப்பா ஸ்மார்ட் ஒர்க் பண்ணி மட்டன் கீமா கேக் பண்ணி 1 வருஷம் ஆச்சு. வெஜிடேரியனுக்கு ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருந்துச்சு. ஸோ ஸ்பைசி பன்னீர் கேக். ஸ்பைசி பன்னீர் கேட்காமல இல்ல. எனக்கு என்ன டவுட்னா, நீங்க இந்த மாதிரி கேக் எல்லாம் பண்ணி அடுத்தவன் சாப்பிடுறது இருக்கட்டும், முதல்ல இதை நீங்க சாப்பிடுவீங்களா? நீங்க சாப்பிடுங்களா சார் இந்த சாப்பாட்டை? எனக்கு வீட்டு சாப்பாடு தான், என் கையாலேயே சமைச்சு கொண்டாந்துருவேன். இல்ல நார்மலாவே நம்ம கேக்னா அதை இனிப்பா தானே சாப்பிடுவோம். ஒண்ணு நீங்க பன்னீர் கிரேவி எல்லாம் எடுத்து ஊத்துறீங்கன்னா இது ஒரு காரச்சாரமான கேக்குன்னு சொல்லிட்டா கூட பரவாயில்ல, அதுக்கு மேலேயே கிரீமி ஊத்துறாங்க. இப்படி ரெண்டும் கலந்த கலவையா ஒரு கேக் ரெடி பண்ணி அதை ஒருத்தன் சாப்பிட்டானா அவன் நிலைமை என்னவாகும்? சொல்லு என்னாச்சு? முடியல. போன வருஷம் மட்டன் கீமா, இந்த வருஷம் ஸ்பைசி பண்ணிராமா. பார்க்கலாம் அடுத்த வருஷம் நம்மள வாந்தி எடுக்க வைக்க என்ன புது ஐட்டத்தோட வர போறாங்கன்னு. கவலைப்படாத தம்பி, கலர் கலரா வெரைட்டியா பண்ணி தரேன். முடிச்சு விட்டீங்க போங்க, வேற லெவல் மேட்சிங்க.
என்ன லெவல் மேட்சிங்டா, ஓடி வான்ற போது ஓடிலாம் வராருடா. எங்கேயா இருந்த இவ்வளவு நாளா? உன்ன மாதிரி ஒருத்தனை தாயா நான் தேடிட்டு இருந்தேன். ஆனா சும்மா சொல்லக்கூடாது, அந்த பாட்டுக்கு உண்மையிலேயே கோரியோகிராஃபி பண்ணியிருந்தா கூட இந்த அளவுக்கு வந்திருக்கு பாட்டு தெரியல. ஆனா நீங்க பண்ண மேட்சிங் வேற லெவல்ரா. இதெல்லாம் நானுமே பண்ணியிருக்கேன். அதாவது ஃபோனை நோண்டி கிடத்துல நம்மளுக்கு தெரியாமல் சுவிட்ச் ஆஃபே ஆயிரும். வேற வழியே கிடையாது, சார்ஜ் தான் போட்டு ஆகணும்னு சொல்லிட்டு சார்ஜை போட்டுட்டு என்ன பண்ணன்னு தெரியாம என்னென்னமோ பண்ணிட்டு சுத்திட்டு இருப்போம். அங்க என்ன பண்றீங்க? வெட்டி வேலை. ஆனா உண்மையை சொல்லணும்னா இப்பெல்லாம் நம்ம போனுக்கு ரொம்பவே அடிக்ட் ஆயிட்டோம். கொஞ்ச நேரம் ஒரு 10 நிமிஷம் நம்ம கையில போன் இல்லைன்னு வைங்களேன், ஒரு மாதிரி கிடுக்கிட்டு நடுக்க ஆரம்பிச்சிருது. சும்மாவே போன்ல வாட்ஸ்அப்பையும் இன்ஸ்டாகிராமையும் ஓபன் பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டு இருக்கணும். இல்லனா இன்னைக்கு நாளே போகாது. Relatives are coming to my house. கிட்டி என்னடா விளையாடுற? சொன்னா கேளு, இருக்காத அங்க இருக்காத. எங்கடா இருக்க? மாட்டிப்பா, அங்கிருந்து போயிடு, உடனே போயிடு. இதெல்லாம் நானுமே பண்ணிருக்கேன். வீட்டுக்கு மட்டும் ரிலேட்டிவ்ஸ் வராங்கன்ற விஷயம் என் காதுக்கு வந்துருச்சுன்னு வைங்களேன், வீட்டு பக்கமே போக மாட்டேன், கிரவுண்டுக்கு ஓடிடுவேன். எடுத்தேம்பாரு ஓட்டம், மார்க்கெட் கூட நான் பார்க்கலையே, அப்படி ஒரு ஓட்டம். சரி, ரிலேட்டிவ்ஸ் தானே வராங்க, வீட்டுக்கு போறதுல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அதுல 1008 விஷயம் இருக்குது. நம்ம கிட்ட கேட்பாங்க பாருங்க கேள்வி, என்னடா நல்லா படிக்கிறியா, மார்க்ஸ் தான் சரியா எடுக்கிறது இல்லையாமே, பைக்ல இங்கிட்டு அங்கிட்டு சருன்னு போயிட்டு வந்துட்டு இருக்க, அங்க நிறைய சண்டை போட்டியாமே, அது பண்ணியாமே இது பண்ணியாமேன்னு இருக்கிற மொத்த கேஸை எழுதி விட்டு போயிருவாங்க. அப்புறம் வீட்டுல 4 நாளைக்கு வாங்க வேண்டியது நம்ம தானே வாங்கி ஆகணும். மாப்ள அங்க வேற தனியா வந்து புலம்பிட்டு இருக்கிறான். அப்பெல்லாம் சரி கூட எல்லா நேரத்துலயும் எல்லா எண்ணத்தையும் எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு இருக்க முடியாது. இந்த மாதிரி அவங்களுக்குள்ள அவங்களே பேசிட்டா ரிலாக்ஸ் ஆயிடுவாங்க. ஆமா, இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. அது வேற யாரும் இல்ல, நான் தான் அப்படிப்பாங்கல்ல, அதுதான் உண்மையிலேயே. நான்லாம் பைக்ல போகும்போதெல்லாம் ஹெல்மெட்டை மாட்டிட்டு எனக்கு நானே பேசிட்டு போவேன். அதெல்லாம் எனக்கு ஒரு பழக்கமாவே போச்சு. இந்த மனசுக்கெல்லாம் ரொம்ப பாரமா இருக்கும் பாத்தீங்களா, அந்த மாதிரி விஷயங்களெல்லாம் தனக்கு தானே பேசிக்கிட்டோன்னு வைங்களேன், ஒரு பெரிய ரிலீஃப் கிடைக்கும். அந்த மாதிரிலாம் எத்தனை பேர் பண்ணிருப்பீங்கன்னு தெரியல, பட் நான் நிறைய பண்ணுவேன். 3 நாள் வேலை கிடைச்சோம், வேற காசு இருக்கு. கால சிம்சன் சிவப்பு தொப்பி. ஆஹா, அடுத்த நம்ம அமலா சாட்சி. ஓ, முடிஞ்சிருச்சா? ஏன்பா நீ, நான் தான் அமலா சஜியை ரசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கேன்ல, ஏன் கெடுத்து விடுற? அதுலயும் பாருங்களேன், மொத்தமாவே ஒரு 3 ஸ்டெப் தான். மண்டையில் இருக்கிற முடிய ஒரு 2 வாட்டி ஆட்டணும், காதோரமா இருக்கிற முடிய ஒரு 4 வாட்டி கரெக்ஷன் பண்ணணும், 2 வாட்டி வாக்கிங், அவ்வளவுதான். ஆனாலும் அது ஒரு 40-50 வாட்டி கண்ணிமைக்காம பார்க்கலாங்க. இதெல்லாம் நீ கொஞ்சம் ஓவராவே பில்டப் பண்ணிட்ட. நம்ம அமலா பண்ற ரீல்ஸ் எல்லாம் பார்த்து நான் கோமால போனா கூட பரவாயில்லைங்க, ஆனா அதை பார்க்காம மட்டும் இருக்க முடியாது. அதனாலதான் என்னுடைய எல்லா ரீல்ஸ் ரியாக்ஷன்லயும் ஒரு திருஷ்டிக்காக நம்ம அமலாவை சேர்த்துக்கிறேன். நீ வருத்தப்படாத செல்லம், அவன் சும்மா பேசுறான், நீ தப்பா நினைக்காதடா. Whenever I start using my phone, my kids be like, அடோ பாவிங்களா, எல்லார் வீட்லயும் இதே நிலைமை தானா? எங்க வீட்லயும் இதே நிலைமை தானே. போன் பார்த்துக்கிட்டு இருப்பேன், அப்படியே பின்னாடி வந்து விராட் கோலியா 6 அடிச்சிட்டாரா 4 அடிச்சிட்டாரா அப்படின்னு போனை வாங்கிட்டு அவன் பாட்டு போயிடுவான். உட்காந்துட்டு இருப்பேன், டேய் போனை கூடுறா அப்படின்னு சொல்லி சொன்னா அதுக்கு வேற கோச்சிப்பாங்க. ஆனா இதெல்லாம் எங்க வீட்டுல மட்டும் தான் நினைச்சிட்டு இருந்தேன். இந்த மீமை பார்த்ததுக்கு அப்புறம் தான் பல வீட்டுல இந்த சம்பவம் நடந்துட்டு இருக்குது போல இருக்கு. ஒருவேளை உங்க வீட்லயும் இதே நிலைமைனா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. சாப்பிட்டு சொல்லலாமா இல்லையா உடனே சொல்லணும். ஆசையாய் ரிப்பன் கட் பண்ண வந்த கணவனுக்கு ட்விஸ்டா. சீக்கிரம் ஓபன் பண்ணுப்பா.
ஆக்சுவலா இது ஒரு நல்ல கிஃப்ட் தாங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா நம்ம அதிகமா எங்க டைம் ஸ்பெண்ட் பண்றோமோ அங்கதானே ஃபேன் வேணும். அப்ப கரெக்டா தானே பண்ணி கொடுத்துருக்காங்க. கைய கொடு. ஐயோ எப்பேற்பட்ட கற்பனை, என்ன ஒரு அழகு. காலையில ஒரு 2 மணி நேரம், மதியம் லஞ்சுக்கு அப்புறம் ஒரு 1 மணி நேரம், ஈவினிங் ஒரு 1/2 hour, நைட்டு ஒரு 2 hourன்னு பார்த்தா எப்படியும் வெளியே இருக்கிறத விட அதிகமான நேரம் அந்த பாத்ரூம் குள்ளதான் இருக்கும். வேக்குமா இல்லையா? அப்ப அதுக்கு ஒரு ஃபேன் தேவைதான். அப்பாடா, கண்ணு இப்பதான்டா பளிச்சு தெரியுது. ஆனா உண்மையிலேயே வேலண்டைன்ஸ் டேக்கு கிஃப்ட்னு எல்லாரும் பயங்கரமா யோசிச்சிருப்பாங்க. ஆனா இப்படி ஒரு கிஃப்ட் எவனாலும் யோசிச்சிருக்க முடியாதுடா. அவ்வளவுக்கு கிரைண்டரா கிரைண்ட். திருக்குறளில் 1330 திருக்குறள்கள் இருக்குது. அதில் ஒன்றொன்றால் ஒவ்வொரு இலக்கங்களாக கூட்டினால் 7 கிடைக்கும். திருக்குறளில் 7 வார்த்தைகள் உள்ளது. திருக்குறளில் 133 அதிகாரங்கள் உள்ளது. அதில் ஒன்றொன்றால் கூட்டினால் 7 கிடைக்கும். அதனால தான் திருக்குறளை உலகமே என்று போற்றப்படுகிறது. அதுபோல தளபதியார் அவர் தளபதி விஜய் இதுல 4 இதுல 3 7 எழுத்துகள் உள்ளது. 2026 கோட்டை ஏறும் பொழுது உலகமே போற்றப்படும். வாய்ப்புக்கு நன்றி. உட்காருங்க ப்ரோ, 1008 டென்ஷன்ல இருக்கு ப்ரோ, ப்ளீஸ் ப்ரோ, தப்பா எடுத்துக்காதீங்க. நான் கூட மனுஷன் ஏதோ நாட்டுக்கு பெரிய விஷயம் ஏதோ சொல்ல வர்றாரு போல இருக்குன்னு சொல்லி பார்த்தா 7-7-7 தளபதி விஜய்லி 7, அதனால அடுத்த வருஷம் தேர்தலில் ஜெயிச்சிட்டு வரான். என்னடா லாஜிக் இது? அரை போது நாளை யாரை எழுப்பி விட்டது? இந்த தோனியுடைய ஃபேன்ஸ் எல்லாமே தோனி 7 ஃபார் a reason அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே அந்த 7 கொண்டு வருவாங்க பாத்தீங்களா? அந்த மாதிரி மனுஷன் ஏதோ ஒன்று யோசிச்சு கொடுத்து அடிச்சு விட்டுருக்காப்ல. ஆனா உண்மையிலேயே தளபதி தான் ரொம்ப பாவம். அவ்வளவு நேரம் அந்த மனுஷன் நிக்கிறது மட்டும் இல்லாம இவங்க பண்ற காமெடியை கேட்டு சிரிக்கவும் முடியாம, கோவமும் பட முடியாம, எந்த ரியாக்ஷனும் கொடுக்க முடியாம திக்கி திணறி போய் நின்று இருப்பாப்ல. வடிவேல் சொல்ற மாதிரி சின்ன புள்ளத்தனமாவுல இருக்கு. அட பாவிங்களா, இது ஃப்ரிட்ஜ் இல்லையாவா? இது உண்மையிலேயே ஐடியாவா யோசிச்சீங்களா இல்ல டோர் கிடைக்கல, ஃப்ரிட்ஜ் டோர் சும்மா தான் கிடைக்குதுன்னு சொல்லி எடுத்து மாட்டி விட்டீங்களா? அப்படி பச்சையா சொல்ல முடியாது, ஒரு யூகமா சொல்லலாம். உங்க ஐடியா என்னமோ நல்லதா இருக்குது. ஆனா வீட்டுக்கு யாராச்சும் விருந்தாளிகள் வந்து சரி ஓகே கூலிங்க வாட்டர் குடிக்கலாம் சொல்லி திறந்து பார்த்து உள்ள பாத்ரூம் இருந்தா அவங்க நிலைமை என்னடா ஆகும்? மை ஃப்ரெண்ட் சீக்ரெட்லி ஆஸ்கிங் கூலிப் டு பொட்டி கிடையாது. பாவிலாடே, அந்த மனுஷன் தளபதி மாதிரி பண்றன்ற பேர்ல உதட கீழ இருந்து மேல வரைக்கும் விட்டு ஆட்டிக்கிட்டு இருக்காரா, அதை கொண்டு போய் கூலி கேட்கிறாருன்னு சொல்லி வச்சிருக்கீங்க. Slowly come to right and spin. சார் பார்க்கலாம் போக கூடாது. ஆனாலும் உங்க நக்கலுக்கும் நையாண்டிக்கும் ஒரு அளவு இல்லாம தான்டா போயிட்டு இருக்குது. ஆனாலும் ரொம்பவும் கிருத்திரம் பிடிச்சு அலையறீங்க. ஆனா இன்னொரு பக்கம் பார்க்கும்போது இந்த மனுஷன் ரீல்ஸ்ல பண்ணதை போய் பொட்டி கடை முன்னாடி நின்று பண்ணியிருந்தாருன்னு வைங்களேன், அந்த கடைக்காரர் என்ன ரொம்ப நேரம் வாயை போட்டு நோண்டிட்டு கிடக்குறான், என்னப்பா கூலி எதுவும் வேணுமா அப்படின்னு கேட்கறதுக்கும் வாய்ப்பு இருக்கும் தான் போல இருக்கு. வீடியோ இன்னைக்கு இந்த வீடியோ பார்த்து கொஞ்சமா என்ஜாய் பண்ணிருப்பீங்க நம்புறேன். ஒருவேளை நீங்க என்ஜாய் பண்ணீங்கன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதே மாதிரி ட்ரோல்ஸ் அண்ட் ரிவ்யூஸ்லாம் கன்சா பாருங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகான் டான் தட்டி விட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன்லாம் டான் டைம்க்கு வந்து சேர்ந்துடும். ஸோ மீட் இந்த சூப்பரான வீடியோட சூப்பரான ரிவ்யூவோட சூப்பரான ட்ரோலோட வந்து சந்திக்கிறேன். அண்ட் தென் பை ஃப்ரம் ஷாஃபி, டாடா, பை பை அண்ட் டேக் கேர்.